இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதிராஜா 48 வயசுல மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில உயிரிழந்தது சினிமா வட்டாரத்துல பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இயக்குனர் பாரதிராஜாவோட மகனும் நடிகருமான மனோஜ் 48 வயசுல மாரடைப்பால சென்னையில செவ்வாய்க்கிழமை காலமாகி இருக்காரு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இதய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட நிலையில சேத்துப்பட்டியில இருக்கிற வீட்டுல மாரடைப்பு காரணமா உயிரிழந்திருக்காரு. பாரதிராஜா இயக்குன தாஜ்மஹால் படம் மூலமா நடிகரா அறிமுகமானவர் மனோஜ் பாரதிராஜா. அந்த படத்துக்கு அப்புறம் சமுத்திரம் திரைப்படம் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானாரு. தொடர்ந்து சில திரைப்படங்கள்ல குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு வந்தாரு. கடைசியா கடந்த ஆண்டு வெளியான ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் வெப் சீரிஸ்ல நடிச்சிருந்தாரு. நடிகரா மட்டும் இல்லாம இயக்குனர் மணிரத்னத்துக்கிட்ட பாம்பே திரைப்படத்துல உதவி இயக்குனரா பணிபுரிஞ்சிருக்காரு. உதவி இயக்குனரா அனுபவம் கொண்ட இவரு மார்கழி திங்கள் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கி இயக்குனராகி இருந்தாரு. திரைக்கு வந்து சில காலங்கள்லயே நந்தனாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. கடந்த 2006ல இவங்களோட திருமணம் நடந்திருந்தது. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. இவரோட மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் இளையராஜா, நாசர் உள்ளிட்ட திரை பிரபலங்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள்னு பலருமே இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க. வெறும் 48 வயசுல அவர் எதிர்பாராத விதமா காலமாகி இருக்கிறது வேதனைக்குரிய விஷயமாகும். இவரு பாரதிராஜாவோட ஒரே ஒரு மகனாவாரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.